நாய்களை வெறுக்கலையா? நாய் வேட்டையாடி கொண்டு வந்து பொருளை சாப்பிடலாம்னு குரான்ல இருக்குது. அப்ப நாய்களை வேட்டைக்கு பயன்படுத்தலாம், பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம், கால்நடைகளை மேய்ப்பதற்கு பயன்படுத்தலாம், தேவைகளுக்கு போறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா நாய்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, செல்லமா வளர்க்கறது வந்து அந்த காலத்துல இருந்தே என்னன்னு கேட்டா, ஒரு ஒரு மோசமான ஒரு காரியத்துக்கு தான் நாயை வந்து வளர்ப்பாங்க. நாயுடைய தன்மை வந்து குறிப்பாக அந்த பெண்கள் வந்து நாயை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு தவறான முறையில பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி செய்யறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். இயற்கைக்கு முரணான ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த நாய் எதை வேணாலும் நக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, பெண்கள் பயன்படுத்துறாங்க என்பதால 1500 ஆண்டுக்கு முன்பே பழக்கம் இருப்பேன். இதுதான் காரணமா? இது சொல்லல, இது காரணம்னு சொல்லல. சரி, ஆனா தேவையில்லாம உங்களுக்கு வளர்க்காதீங்கன்னு அதான் அர்த்தம். எதுக்கு வளர்க்க வேணாங்கிறாங்க? இல்ல, இது ஹதீஸ்ல இருக்கா? ஹதீஸ்ல வந்து வஹீல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கிற என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த வேட்டையாடுவதற்கு, கால்நடைகளுக்கு பாதுகாப்புக்கு தவிர நாய்கள் வளர்க்காதீங்கன்னு இருக்குது. அது இல்லாம வளர்க்குறேன்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள செல்லமா வளர்க்குறதா அர்த்தம். அந்த ஒரு கணக்குல இஸ்லாம் வந்து நாய்க்கு தடை செஞ்சிருக்கு. தேவை உள்ளவங்க வளர்க்கலாம். நாய் போலீஸ்லாம் நாய் வச்சு துப்புறிக்கிறான்ல, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் தடையின் இஸ்லாமிய நாடுகள். பூனை இதெல்லாம் இந்த மாதிரி பூனைக்கு சொல்லல, நாய்க்கு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. பூனை நாயை தவிர வேற எந்த பிராணியே இந்த மாதிரி அசிங்கமான ஒரு விஷயத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நாய் மட்டும்தான் அதுக்கு வருங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அந்த நாயுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர்ல வந்து சாவாத சில கிருமிகள்லாம் வருதுங்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல வீடு வரைக்கும் இதை கொண்டு வச்சு வாசல்ல வச்சு ஒரு காவலுக்கு நிப்பாட்டு, அது ஒரு கணக்கு. அடுத்தவனை கடிக்காம கட்டி கூட போடு, அது மாதிரி உள்ள விஷயம். அது பொதுவான காரணம், எல்லாரும் ஏத்துக்குவாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு போய் படுக்கையில கொண்டு போய் படுக்க போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல நபிகள் நாயகம் சொல்ற காலத்துல படுக்கையில யாரும் நாயை படுக்க போடல. அதெல்லாம் இப்பதானே. இல்ல வளர்த்தாங்க, செல்லம் வளர்த்தாங்க. இல்ல ஆதி காலத்துல இருந்து பெட்ல படுக்க போறதெல்லாம் இப்ப இந்த வந்து வீடியோ எல்லாம் வந்ததுனால உங்களுக்கு தெரியுதுங்க. ஆதி காலத்துல தான் நடக்குது. பக்கத்துல படுக்க போட்டாங்களா? வீட்டுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள ஒன்னோட கொஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். 1500 ஆதியில இருந்து நாய் இதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. நாய் வந்து இந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கு தான் செல்லமா வளர்க்குறேன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை வந்து அதை செய்யறாங்க. அதை விவரிச்சு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஒருத்தர் விவரிச்சு ஒருத்தருடைய போட்டிருக்கிறாரு, அது நம்ம அது வேண்டியது இல்லை. ஆனால் வந்து நாய் வந்து இந்த தேவைக்கு பயன்படுத்த இஸ்லாம் அனுமதிச்சிருக்கல. தேவையில்லாம என்னத்துக்கு போட்டு வளர்க்குறீங்கிற ஒரு அடிப்படை தான். அதனால நோய்கள் ஒரு விஞ்ஞானம் எல்லாருமே சொல்றாங்க, நோய் வந்துடும் சொல்றாங்க. அப்படி ஒரு அது விளக்கப்பட்டது அந்த மாதிரிலாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்துல வந்து பள்ளிவாசல், நபியுடைய பள்ளிவாசலே நாய்கள் வரும், ஓடும், போவோம். அங்கே சிறுநீர் கழிச்சிடும், நாங்க கண்டுக்கிற மாட்டோம்லாம் சொல்றாங்க. நாயவே வெறுக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கல. நம்ம வந்து வீட்டுல வந்து வளர்க்காத, செல்லமா போட்டு வளர்க்காத, தேவைன்னா வளர்த்துக்க. நீ ஒரு விவசாயியா இருந்தா விவசாயத்துக்காக வளர்த்துக்க. அச்சுறுத்தலான இடத்துல இருந்தீங்கன்னா உன்னுடைய பாதுகாப்புக்கு வளர்த்துக்க. அதுக்கு யூஸ் ஆகும். அதுல தனி திறமை உள்ளது, வேட்டைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுல உள்ள திறமையும் இதெல்லாம் ஒத்துக்கிறதா இல்லையா? நாயவே தொடக்கூடாதுன்னு சொன்னா, நாய்க்கு நீங்க வேட்டைக்கு பயிற்சி கொடுத்து நாயை வச்சு வேட்டையாடுங்கள்னு ஏன் சொல்லப்படுது? குரான்ல சொல்லப்படுது. அப்ப நாயை வெறுத்தெல்லாம் ஒதுக்கல. தேவைக்கு பயன்படுத்துறதுங்கிறது இருந்தால் தப்புக்கு ஒன்று வழி இல்லை. தேவையில்லாம நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா அந்த நாய்க்கு உள்ள தடை. பூனைக்கு எல்லாம் தடையே கிடையாது. பூனையை வளர்த்து நாய்க்கு பேர்ல தான் பூனை. ஆமா, நபி காலத்திலே பூனை நிறைய பேர் வளர்த்திருக்காங்க. வழக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் நபி சொல்லியிருக்காங்க. நாய் எந்த வீட்டுல வந்து நாய் வளர்க்கப்படுகிறதோ அங்க இறைவனுடைய அருளுடைய வானவர்கள் வரமாட்டாங்க, அருள் கிடைக்காது. ஏன்னா அப்படி சொன்னா அந்த மக்களுக்கு விளங்கு. இந்த சயின்டிபிக் எல்லாம் சொன்னா விளங்கு, அந்த காலத்து மக்களுக்கு அதெல்லாம் விளங்காது. இறைவனுடைய அருள் கிடைக்காது. அருளை வந்து வானவர்னு சொல்லுவாங்க. வானவர் வரமாட்டாங்கன்னா வழக்குமார்கள் வானவர்கள் ஒண்ணுதான். தமிழ்ல வானவர்கள் வானுலகத்துல இருக்கிறதுனால வானவர்னு சொன்னா வானவர்களுக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்ல, உருவம் இருக்கு, நமக்கு தெரியாது. உருவம் ஒண்ணு இருக்குது, நமக்கு தெரிய. மலக்கு எல்லாம் மலக்கு வானவர் ரெண்டு ஒண்ணுதான். மலக்குங்கிறது அரபி, வானவர்ங்கிறது தமிழ். அதுக்கு மொழிபெயர் தமிழ்ல சொல்லும்போது வானவர்கள் சொல்லுவோம், அரபியில சொல்லும் போது மலக்குகள்னு சொல்லுவோம். அவங்க தேவதைன்னு சொல்லுவாங்க வேற சமுதாயம். ஆமா, இருக்கா இறை தூதர், தேவதை, தேவலோக, ஆமா அப்படி சொல்லுவாங்க.